ஏஐனால நான் பிரெக்னன்ட் ஆக முடியுமா? அது வந்து இப்ப ரொம்ப காமனா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸா இருக்குங்க. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னிக் வந்து ஒரு டூலா தான் நம்ம ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ல வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அது ஒரு எக்கோட குவாலிட்டிய ஸ்க்ரீன் பண்றதுக்கும், ஸ்பெர்ம்ஸ வந்து சூஸ் பண்றதுக்கும், ஸ்க்ரீன் பண்றதுக்கும், ஃபார்ம் ஆகுற எம்ப்ரியோஸோட குவாலிட்டிய எப்படி பெஸ்ட்டான எம்ப்ரியோஸ சூஸ் பண்ண முடியுன்றதுக்கு அத நம்ம ஒரு டூலா யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பட் ஆனா ஏஐ மட்டுமே வச்சு பிரெக்னன்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து சாத்தியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு தம்பதியினர் வந்து ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்காக டாக்டர் அப்ரோச் பண்ணும்போது, அவங்களுக்கு தேவையான கன்சல்டேஷன நம்ம குடுத்து, கவுன்சிலிங்க குடுத்து, அந்த இண்டிவிஜுவல் கப்பிள்க்கு எது பெஸ்ட்டா இருக்கும்னு டிசைட் பண்றது வந்து ஒரு டாக்டரோட மேஜரான வொர்க். அதுதான் வந்து டயக்னோசிஸ்ன்னு நம்ம சொல்றோம். அதுதான் கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். இந்த பார்ட்ட வந்து ஏஐனால பண்ண முடியாதுங்க. அது வந்து ஒரு ஸ்கிரீனிங் மெத்தட்காக யூஸ் பண்ணி, அந்த டெக்னிக்ஸ் மூலியமா நம்ம வந்து நம்மளுடைய ரிசல்ட்ட இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாமே தவிர்த்து, ஹியூமன் டெக்னாலஜியா இருக்கக்கூடிய அந்த ஹியூமனோட டச்ச வந்து ஏஐனால வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆல்வேஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏஐ வந்து இஸ் நாட் அ மாஸ்டர்ன்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.